ரைட். இந்த ஜூம் வந்து 40 நிமிஷத்துக்கு ஒருக்கா கட் ஆகும். ஸோ அது செல்ல மறந்துட்டு எகெயின் ஜாயின் ஆகி வந்துட்டீங்க தானே எல்லாரும். ஓகே ரைட். அப்படி கட் ஆகினா எகெயின் ஜாயின் ஆகி வாங்க. ரைட். அப்ப நீங்க நான் ஒரு ஐடியா எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. தொடைகள் பாடம் வந்து ஃபுல் மார்க்ஸ் உங்களால எடுக்கலாம் எல்லாராலையும். அது மிச்சம் ஈஸியான ஒரு பாடம் தான். அது எல்லாத்தையும் விட அங்க பெருசா ஒன்றும் இல்லை. ரைட்டா? சோ அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, தொடைகளை உங்களுக்கு குயிக்க படிச்சு தந்துட்டு, இந்த 10ஆம் ஆண்டு தொடை எல்லாரும் படிச்சுட்டீங்க. 10ஆம் ஆண்டு படிச்சுட்டாலும் உங்களுக்கு தொடைகள் பத்தி ஒரு ஐடியா உண்டு இருக்கும். சோ 11ஆம் ஆண்டுல வர கேள்விகள் கொஞ்சம் தந்து நான் விளாம்படுத்துவேன். ஸோ விளாம்படுத்தி தியரியை படி தந்து போட்டு குயிக்கா பாஸ் பேப்பர்ல இருக்கிற தொடைகள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டோம்னா பார்ட் 2ல வர ஒரு ஃபுல் கேள்விக்கு நீங்க ரெடி ஆகின மாதிரி தான். ரைட். ரெடி ஆகின மாதிரில ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சரி. என்ன தொடைகள் எந்த நாளும் வருது பார்ட் 2ல. பேப்பர்ல எடுத்து பாருங்க, பாஸ் பேப்பர் இருக்கிறாங்க பாருங்க, உங்களுக்கு விளங்கும் நான் என்ன சொல்றேன். லாஸ்ட் கேள்வியாக, லாஸ்ட்டுக்கு முன்னிய கேள்வியாக நினைக்கிறேன். அப்படின்னு பாருங்க இந்த பேப்பர்ல பார்ட் 2 சரியா, பார்ட் 1ல இல்ல. இந்த பாருங்க பார்ட் 1ல எப்பயுமே ஒரு கேள்வி MCQ. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கேள்வி தொடைகள் சம்பந்தப்படுத்தி வரும். அது 12ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு எல்லாம் வச்சு ஒரு பொது கேள்வியா ஏதோ ஒரு வகையில அது வரும். ஒரு கேள்வி கட்டாயம் வரும் எல்லா வருஷமும் தான். பாருங்க இது பார்ட் 2. பார்ட் 2 பாருங்க லாஸ்ட் கேள்வியாக போன வருஷம் பார்ட் 2 பாருங்க. இந்த பாருங்க இது பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? இது ஒரு தொடை கேள்வி 12ஆம் கேள்வியா வந்திருக்குது. இது ஒரு ஃபுல் கேள்வி. அப்ப நீங்க தொடைகளை நல்லா படிச்சுட்டீங்கன்னா இந்த ஃபுல் கேள்வியை குயிக்கா ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்தா செய்யணும். தொடையத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குயிக்கா ஐடியா வரும், நல்ல ப்ராக்டிஸ் வந்து எடுத்தேன்டா. ஏன்னா அங்க பெரிய ஒரு மெட்ஸ் ஒன்று இல்லைங்க. அந்த கேள்வி சரியா அதை நீங்க புடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னால், சரியா அந்த தியரியை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த கேள்வியும் செய்யலுமா இருக்கும். ஸோ இது இந்த தொடைகள் நீங்க வாரத்துக்கு லாஸ்ட்டுக்கு தான் நீங்க தொடைகள் பாடம் படிப்பீங்க. இதை எல்லாரும் இப்ப முதலாம் தவணையில நினைக்கிறீங்க. அப்ப ஸ்கூல்ல படிப்படியத்தனை படிச்சு வந்துட்டு போவாங்க. அப்ப லாஸ்ட்டுக்கு தொடைகள் இருக்கிறதால 3ஆம் தவணை பாடம் தான் தொடை. இப்ப நான் நான் வந்து ஓலையை வந்து போக்கஸ் பண்ற ஓலெவல் எக்ஸாமுக்கு, தவணை டைமுக்கு இல்ல. தவணை டைமுக்கு நீங்க படிக்கிற மாதிரி படிச்சுட்டு ஏதோ ஒரு மார்க்ஸ் எடுத்தா பிரச்சனை இல்லை. பட் நீங்க ஓலெவலுக்கு தான் ரெடி ஆகணும். அதனாலதான் ஓலெவல் ரிசல்ட்ஸ் தானே முக்கியம் இல்லையா? சோ அதனாலதான் நான் யோசிக்கிறேன் என்ன சொன்னா, இது வந்து செகண்ட் டைமுக்கு வராது தொடைகள். உங்களுக்கு தேர்ட் டைம்ல தான் வரும் இந்த ஒரு கேள்வி. தேர்ட் டைம் எக்ஸாம்ல தான் நீங்க தொடைகளை சந்திப்பீங்க எங்க பார்ட் 2ல. சரிதானே? இல்ல இல்ல உங்களுக்கு 10ஆம் ஆண்டுக்கு பேஸ் பண்ணி வரும் தொடைகள் வாரன்னு சொன்ன. 10ஆம் ஆண்டு நீங்க 2 வட்டம் படிச்சு தானே அதுகள் வரையிலும். பட் 3 வட்டம் தொடர்படுத்த போறது 11ஆம் ஆண்டு. என்னத்தால 3 வட்டங்கள் வாரன்னு சொன்ன எக்ஸாமுக்கு தேர்ட் டைம்ல தான் வரும். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்ல வந்து 2 வட்ட கேள்விகள் வரையலும். ஏன்னா 10ஆம் ஆண்டு படிச்சிட்டீங்களே, தொடைகள் வரையலும். இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் எழுதிக்கிறீங்க, வந்துச்சா தொடைகள் 2 வட்டம் பார்ட் 2ல கேள்விகள் வந்துச்சு அப்படி? ஓட்டிச்சு வந்துச்சு. எஸ் குட். ஞாபகம் எல்லாரும் இல்லையா? ஷர்ஃபா வந்துச்சா? ரைட். செஞ்சீங்களா எல்லாரும்? ஈஸியா இருந்துச்சா? இப்ப இதுல ஈக்கிறாக செல்லுங்க. எனக்கு 10ஆம் ஆண்டு தொடைகள் எனக்கு கிளியர் இல்ல அப்படின்றாக்கள் ஈக்கிறீங்களா? 10ஆம் ஆண்டு தொடையும் எனக்கு அவ்வளவு விளங்க இல்லைன்னா வெக்கம் ஒண்ணும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். செல்லுங்க, பிரச்சனை இல்லை. அப்ப 10ஆம் ஆண்டு தொடையும் எனக்கு மேலோட்டமா விளாம்படுத்திட்டு 12ஆம் ஆண்டு விளாம்படுத்திடும். அதுக்காக தான் கேட்கிறேன். விளாம்படுத்திட்டு இந்த கேள்வி ஃபுல்லா ரெடி ஆகிற மாதிரி ஒரு ஐடியா ஆகிக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு அதை செஞ்சு விட்டாலும் நல்லது. ஏன்னா ஒரு எஸ்ஏ கேளுக்கு நீங்க ரெடி ஆகின மாதிரி. ஏன்னா நீங்க ஸ்கூல்ல இதை லாஸ்ட் தானே படிப்பீங்க இல்லையா? இப்பதான் நீங்க முதலாம் தவணை பாடம் படிக்கிறீங்க. அப்ப எக்ஸாம் கிட்டவா உள்ள தொடைகளை படிச்ச பிறகு கேள்வி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அப்ப இதுல நல்ல மார்க்ஸ் நீங்க எடுக்கிறது சான்ஸ் குறைவாமே கேளும். அதனாலதான் நான் இப்பயே ஃபர்ஸ்ட்டுக்கு நான் தொடைகள் படிச்சு தாரேன். குயிக்கா படி தந்துட்டு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லி தந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அப்புறம் இந்த பாஸ் பேப்பருக்கு வருவோம். பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்புறம் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த டவுட் கேட்கலாம் அப்படி செஞ்சு கொண்டு போகலாம். சரியா? சோ 10ஆம் ஆண்டுல யாருக்கு சரி தொடைகள் இன்னும் டவுட் இருக்குதா இல்லாட்டி ஃபுல் கிளியர் ஆகிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி 10ஆம் ஆண்டு தொடைகள் பாடம். நீங்க பேசணும் எனக்கு பட். விலங்கல் 10ஆம் எஸ். ஆண்டு ஃபுல்லா அந்த தொடைகள் ஃபுல்லா விலங்கல்ல. ஓகே ரைட். அடுத்தாக்கு. கொஞ்சம் டவுட். ம் ஓகே. அப்ப நீங்க எல்லாரும் பேசுறத பாக்குற நேரம் தொடைகள் இருந்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கிறீங்க இல்லையா? ஹஸ்னா எந்த கிளியரியா ஃபுல்லா டவுட்டே இல்ல அப்படியா? ஓகே ரைட்.
இப்ப கிளியர் இப்ப பொதுவா இப்ப பொதுவானாக்க எல்லாரும் என்ன கிளியர் இல்லன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சும்மா அநியாயம் இல்லை. நீங்க கிளியர் இல்லாம லேசான ஒரு செக்ஷன் இது. நல்ல மார்க்ஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு நான் அப்ப 10ஆம் ஆண்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ரைட், 10ஆம் ஆண்டு 2 வட்டம் தானே. அப்ப தேவையான மாதிரி நாங்க அந்த தியரியை படிப்போம். குயிக்கா பார்த்துட்டு நீங்களும் நல்லா படிக்கணும். ரைட்டா, குயிக்கா இயங்குற மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் எங்களுக்கு அவசரமா போகலும். ஸோ பாஸ்ட் பேப்பர் பேஸ் பண்ணி படிக்கிறதால இந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி தொடைகளை ஃபுல்லா செஞ்சு விடுவேன் நான். கடைசி 5 வருஷம் சரி வந்த தொடைகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதோட நானும் கேள்விகள் தருவேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் வீட்லயும். நான் படிச்சுன்னு தாரேன். ரைட், படிச்சு அந்த தியரியை படிச்சுட்டு நாங்கள் இந்த கேள்வி எல்லாம் செய்வோம். பட் நீங்க செகண்ட் டைமுக்கு வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 வட்டம் வராது. ஏன்னா நீங்க 11ஆம் ஆண்டுல தேர்ட் டைம்ல தான் 3 வட்டம் படிப்பீங்க. ஸோ தேர்ட் டைம்ல மட்டும்தான் 3 வட்டம் வரும். 10ஆம் ஆண்டை பேஸ் பண்ணி வரும் ஆனா தொடைகள். இப்போ உங்களுக்கு வந்த மாதிரி சரிதானே. ரைட், அப்ப உங்களுக்கு இப்ப டேர்ம் எக்ஸாம் எல்லாம் நீங்க பெருசா இது பண்ணிக்க தேவையில்லை. தேவையில்லை படிக்க வான்னு சொல்ல இல்ல, படிங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க, மார்க்ஸ் எடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்ப நீங்க யோசிக்கலாம், இது தேர்ட் டைம் தானே தொடைகள் வருது, இப்ப என்னது படிக்கிறேன் அப்படி யோசிக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா படிக்கணும்னு இது லேசான சக்தி தான். லாஸ்ட் படிச்சா நீங்க கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணாம இந்த கேள்வியை மிஸ் பண்ணுவீங்க அநியாயம்ன்றதாலதான் இது ஃபர்ஸ்ட் செய்வோம்னு சொல்றேன். இப்ப நிறுவல் எல்லாம் 2 கேள்வி நிறுவல் வரும். சரி, ஆகிற நிறுவல் கஷ்டம். அப்ப அது இல்லாம மத்த கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலுமே இல்லையா. சும்மா நிறுவல் கஷ்டம் வரவே வராது. நான் என்னத்துக்கு அதை ட்ரை பண்றேன். நீங்க உங்களால செய்யலுமான நிறைய கேள்விக்கு தானே அதுகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பர் கேள்விகளை செய்யுங்க. இப்ப நான் ஒன்று காட்டி தந்திக்கிறேன் தொடைகள், இது எந்த நாளும் வருது. ரைட், வராத காலம் இல்லை. ஸோ நல்லா தியரியை படிச்சு பாஸ் பேப்பருக்குள்ள நல்லா செஞ்சு டைம் இந்த மாடல் பேப்பர்லயும் கேள்விகள் எடுத்து செய்யுங்க, பிரச்சனை இல்லை. செஞ்சா இதுல ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு ஒரு எஸ்ஏக்கு நீங்க ரெடி ஆகின மாதிரி. ரைட், ஸோ அதை மாதிரி பாருங்க. நான் இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு ஈஸியான செக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ நிறுவல் தான் செய்யணும் இல்லை, நிறுவலை சாய்ஸ்ல கூட விட இல்லையா. நிறுவல் கஷ்டமானாங்க, சிலாக்க நல்லா செய்வீங்க, சிலாக்கள் கஷ்டமாயிக்கலாம். சில நிறுவல் லேசாயிக்கும், சிலது கஷ்டமாயிக்கும். அது ஒவ்வொருத்தரை பொறுத்து தானே, செல்ல தெரியாது எனக்கு. உங்களுக்கு தான் தெரியுமா உங்களைய பத்தி. ஸோ நான் சொல்ல வரேன், ஈஸியா செய்யக்கூடிய கேள்விகள் இருக்குது. அடுத்தது பாருங்க, இந்த அமைப்பு 7ஆம் கேள்வியை பாருங்க. நீங்க என்ன அமைப்பு படிக்க இல்லை இல்லையா, அதுவும் தேர்ட் டைம் பாடம்னு நினைக்கிறேன். நீங்க 10ஆம் ஆண்டுலயே அமைப்பு படிச்சுக்கிறீங்க தானே. 10ஆம் ஆண்டு 10லயும் வருது, 11லயும் வருது. 11ஆம் ஆண்டு 23ஆம் பாடம், அதுவும் வந்து தேர்ட் டைம்ல தான் வருது அமைப்பு. அப்ப 10லயும் அமைப்பு படிச்சுக்கிறீங்க, 11லயும் படிச்சுக்கிறீங்க. சரி, அப்ப அமைப்பு கேள்வி செய்யறேன்னு சொன்னால் நான் பேசுறது கேக்குறா? ஓ ஓடிய ஓகே, ரைட். அப்ப 11ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் 23வது பாடம் தான் உங்களோட அமைப்பு கேள்வி. சரிதானே. 10ஆம் ஆண்டுல நீங்க அமைப்பு படிச்சுக்கிறீங்க. எத்தனாம் பாடம் 10ஆம் ஆண்டுல அமைப்புகள்னு பாருங்க. இந்த கேள்வி அதை பேஸ் பண்ணி தான் வரப்போறோம் உங்களுக்கு. அமைப்பு கேள்வி தான் இது, இந்த 7ஆம் கேள்வி. நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சது அமைப்பு 28ஆம் பாடம். 10ஆம் ஆண்டுல 28ஆம் பாடம், 11ஆம் ஆண்டுல 23ஆம் பாடம். சோ அந்த 10, 11 எல்லாம் படிச்சதை வச்சுதான் உங்களுக்கு இந்த கேள்வி வரப்போகுது. 2 ஐடியாவும் வேணும். 11ஆம் ஆண்டை மட்டும் படிச்சு செய்யலாம், அது 10 மட்டும் படிச்சு செய்யலாம். ஏன்னா 2 பேசிக் ஐடியா உங்களுக்கு வேணும். 2ஐயும் கலந்து எல்லாம் வர மாதிரி இந்த இது வரும். இது ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லை. நல்ல ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் செஞ்சு செஞ்சு ப்ராக்டிஸ் எடுத்தா உங்களுக்கே ஐடியா விளங்கும் எப்படின்னா செய்யறேன்னு. சரியா, அப்ப இந்த அமைப்பு கேள்வி நாங்க பார்ப்போம். சரியா, ரைட். அப்ப நீங்க 10 படிச்சுட்டீங்க, பட் கிளியரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ரைட், அமைப்பும் கஷ்டமா, அமைப்பும் கிளியர் இல்லாம ஆயிக்கிறீங்க 10ஆம் ஆண்டு. அமைப்பு கிளியரா? ஓ டீச்சர், அமைப்பும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டவுட் அப்படியா? ஓ டீச்சர். ம், எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கொஞ்சம் எல்லாம் டவுட். கொஞ்சம் டவுட். நீங்க எல்லாரும் எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்றது நான் கொஞ்சம் விளங்கணும் இல்லையா. அப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணதான் உங்க நிலைமை எனக்கு விளங்கி அதுக்கேற்ற மாதிரி படிச்சு தரேன். அதுக்காக நான் கேட்கிறேன், வேற ஒன்றுக்கும் இல்லை. ரைட், இப்ப நான் பேசாம உங்களை ஒருத்தர் ஒண்ணும் கேட்காம நான் எடுத்து வந்தது கொண்டு வந்து படிச்சு தந்ததுல உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்க போறே இல்லை. சிலாக்கள் மைக் பண்ணி பேச பயம், அதனால சிலாக்கள் கிளாஸ் வர மாட்டாங்க. அது அநியாயம் இல்லையா. சும்மா இது வந்து எவ்வளவு நல்ல ஜூம் கிளாஸ் வந்து நேரடி கிளாஸ்ல எல்லாரும் பார்த்துட்டு தானே பேசணும். சிலாக்கள் பேசுறதுக்கு வெக்கமானாக்கள் இருப்பாங்க, அப்படி சொல்றேன் நான்.
இது ஜூம்ல தானே நீங்க உங்களோட வீட்டுல இருக்கிறீங்க யாருன்றே தெரியாது ஸோ மைக் ஆன் பண்ணி பேசுறீங்க அவ்வளோ நார்மலா பேசுங்க நார்மலா இருங்க அவ்வளோதான் ரைட். யாருக்கு யாரையும் தெரியாதானே அப்போ உங்களோட டவுட்டு கேட்டு படிக்கிறதுல வெக்கப்படவும் தேவையில்லை தெரியாதுன்னு செல்றதுல வெக்கப்படவும் தேவையில்லை. இந்த படிக்கிற இடத்துல நம்ம படிக்கணும். எக்ஸாம்ல ரிசல்ட்ஸ் வர தான் நாங்க வெக்கப்படணும் இல்லையா அந்த நேரம் தான். இவ்வளவு காலம் இருந்துச்சு நான் உங்க படிக்க இல்லையே ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம் போயிட்டு நான் அப்புறம் கவலைப்பட்டு வேற இல்லை. இப்ப தெரியாத விஷயங்கள் என்னென்ன பகுதியில் கிளியர் இல்லைன்றதுல விஷயம் இல்லை. நீங்க படிக்கத்தானே வந்திருக்கீங்க இப்ப உங்களுக்கு டவுட் இருக்கும் கிளியர் இல்லாம இருக்கும் அது பிரச்சனை இல்லை ரைட். ஓகே அப்போ அதுல டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 10ஆம் மணி கொஞ்சம் வாசிங்க நான் சொல்றேன் நான் ஏன் உங்களுக்கு காட்டி தரேன் இந்த செக்ஷன் கட்டாயம் எந்தனாலும் வரும். அப்ப அதுகளுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினாலே பாருங்க ஒவ்வொரு கேள்வியிலும் நீங்க ரெடி ஆயின மாதிரி தான் நீங்க மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை. சரி எல்லா செக்ஷனையும் படிச்சு தான் நான் ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படியும் இல்லை பாஸ் ஆகணும்னாலே ஒவ்வொரு செக்ஷன்ஸ் அது நல்லா படிச்சாலும் உங்களுக்கு பாஸ் ஆகி கேளும். ஏ ரிசல்ட்ஸ் போடணும் இன்னும் கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் போடணும் எல்லா கேள்வியும் நல்லா செய்யணும் இல்லையா. ரைட் அதுவும் கஷ்டம் இல்லை. உங்களோட கையில தான் நீங்க எல்லாமே ஒன்றும் கஷ்டம் இல்லை எல்லாமே ஈஸி தான். ஸோ இது பெரிய ஒரு பாடம் இல்லை 10-11 அமைப்பு ரெண்டே நீங்க நோட்ஸை பாருங்க ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க என்னென்ன எப்படி ஒரு நேர்கோடு வரைகிறது அளவெடுக்கிறது பாகை மானில எப்படி பாகை பார்க்கிறது வட்ட ஆரையை பயன்படுத்தி எப்படி ஒரு சில ஆரையுடைய வட்டம் வரைகிறது இல்லையா அப்படி நிறைய தானே செங்குத்து இரு சமகூராக்கின்னு சொன்னா என்னது இரு சமகூராக்கினா என்னன்னு தெரியாட்டி அது செய்யலாம் போகும். சமாந்தர நேர்கோடு எப்படி வரைகிறது ஸோ அதெல்லாம் புக்ல அழகா தந்திக்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க வாசிக்க ஃபர்ஸ்ட் 10ஆம் ஆண்டு பாருங்க மறந்துப்பீங்க பார்த்து பார்த்து அதில் உள்ள பயிற்சிகளையும் செஞ்சு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு 12ஆம் ஆண்டு படிங்க. 12ஆம் ஆண்டு நீங்க படிக்க இல்லை ஸோ 10 படிங்க படிச்சுட்டு 12ஆம் ஆண்டு பார்த்தா சில நேரம் விளங்கும் உங்களுக்கு சில ஆக்களுக்கு தானே இல்லையா. இப்ப ஓ லெவல் டைம்லயே படிச்சு ஏ லெவல் பிரைவேட் எழுதுறாக்கள் கூட இருக்கிறேன் நம்மளால படிக்க எலும்பு இப்ப முந்தி மாதிரி இல்லை தானே இல்லையா. ஸோ ஈஸியா விளங்கும் வாசிக்க வாசிக்க எல்லாம் விளங்கும் ட்ரை பண்ணுங்க அதையும் சரி. அப்ப அமைப்பு கேள்வியும் எதனாலும் வரும் இது ஈஸி நல்லா செய்யலாம். ஸோ இதை மறந்துடாதீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் கேள்விகள் எப்படி காட்டி தரேன் பாருங்க வாசிப்பில் இதனாலும் முதல்ல செய்ய இயலுமான கேள்விகள். அதே மாதிரி இந்த கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி கேள்வி ஒண்டிக்கிற அதுவும் வாரதுதான். நீங்க 10ஆம் ஆண்டுல கூட்டல் விருத்தி படிச்சுக்கிறீங்க 11ல பெருக்கல் விருத்தி. ஸோ அதுவும் ஒரு கேள்வியா வருது. அடுத்து இந்த முதலாம் கேள்வியை பாருங்க நீங்க படிச்ச சதவீதம் 10ஆம் ஆண்டுல படிச்சீங்க சதவீத கேள்வி அது. அடுத்தது பங்கு லாபம் ஒன்று படிச்சிருப்பீங்க பங்கு லாபம் பங்கு சந்தைன்னு ஒரு பாடம் ரைட். கூட்டு வட்டி எஸ் 10ஆம் ஆண்டுல சதவீதம் மட்டும் படிச்சிருப்பீங்க 12ஆம் ஆண்டுல கூட்டு வட்டி 10ஆம் ஆண்டுல தான் நீங்க எளிய வட்டி படிச்ச ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அங்க எளிய வட்டி மட்டும்தான் சதவீதத்துல படிச்சிருப்பீங்க. 11ஆம் ஆண்டுல எளிய வட்டி இல்ல கூட்டு வட்டி ஞாபகம் வருதா எல்லாம் ஈஸியான ஒரு பாடம் ரைட் கூட்டு வட்டி. ஸோ கூட்டு வட்டி படிச்சிருப்பீங்க. அடுத்தது பங்கு சந்தை படிச்சிருப்பீங்க பங்கு லாபம் பங்குகளோட எண்ணிக்கை எப்படி காண்றது மாத வட்டி மாத அலகுகளோட எண்ணிக்கை ஆண்டு வட்டி அப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதுகள் எல்லாம் வச்சுதான் இந்த முதலாம் கேள்வி வரும். அப்ப 10ஆம் ஆண்டுல நீங்க படிச்ச சதவீதம் எளிய வட்டி அந்த செக்ஷனும் 11ஆம் ஆண்டுல நீங்க படிச்ச இந்த பங்கு சந்தை கூட்டு வட்டி எளிய வட்டி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேங்கடா இந்த கேள்வி உங்களால செய்யணும். நல்லா வாசி பாருங்க அந்த 3-4 செக்ஷனை பேஸ் பண்ணிட்டு இந்த கேள்வி வருது இந்த நாளும் வருது. அப்ப ஈஸியா இந்த ஒரு கேள்விக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அடுத்து இந்த 2வது கிராஃப பாருங்க இது நானும் வருதானே கிராஃப் வரைகிறதுக்கு இது ஈஸி தானே பெரிய ஒன்று இல்ல. தந்த சமன்பாட்டை வச்சு பைய கண்டுபிடிச்சு போட்டு கிராஃப வரைஞ்சாலே பெரிய ஒரு மார்க்ஸ் அங்க வந்துடும். அது பிறகு தொடர்ச்சியாக கொஞ்சம் கேட்கிற கேள்விகள் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேங்கன்னு சொன்னால் இந்த கேள்வி செஞ்சிடலாம் உங்களுக்கு. அப்ப பார்ட் 2க்கு ரெடியாக உங்களுக்கு ஈஸி இல்லையா. சில ஆக்களுக்கு இந்த சமன்பாடுகள் உருவாக்குற கஷ்டமாயி கேளும் இந்த சமன்பாடு உருவாக்கி கேள்வி செய்யற கேள்வி வரும். ஆனா இந்த நாளும் அது கஷ்டம் இல்லை ஒவ்வொரு நாளை பொறுத்தது. நீங்க கேள்வி அகுத்தம் சொல்ற இந்த 10 நிமிஷம் மேலதிக டைம் தரேனத்துக்குன்னா நீங்க வாசிச்சு உங்களால செய்யலுமான கேள்விய சூஸ் பண்றது அந்த மேலதிக 10 நிமிஷம் ரைட்டா. ஸோ அதை பாவிச்சிங்க நல்லா அதை நான் புறவு பாசி செய்யறதுல சொல்றேன் ரைட் எல்லாம் ஒரே நாள்ல ஒன்றுக்கு சென்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. ஸோ ஃபர்ஸ்ட் படிப்போம் நாங்கள் எக்ஸாம் கிட்ட வாகட்டில் எக்ஸாம் நுணுக்கங்கள் கூட பார்ப்போம் சரிதானே ரைட். தேவையான விஷயங்கள் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சிங்க கட்டாயம் என்ன மறக்கிறதானே இல்லையா ஷோர்ட்டா நோட் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செல்லப்பட்டுன்னு சொன்னேன் ரைட். பார்ட் 2 பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திக்கும் இல்லையா நான் இப்படித்தான் பார்ட் 2க்கு படிக்கணும்ன்றது ஒரு ஐடியா வந்திக்கும். ஸோ பாஸ் பேப்பரே செஞ்சு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால நல்ல ஒரு ஐடியா எடுக்கணும் இப்படித்தான் நான் படிக்கணும் இந்த செக்ஷன்ஸ் தான் வருதுன்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க தொடர்ந்து ஸ்ட்ரக்சர் தான் நான் அவளுக்கு வராமப்படுத்த போறேன் ரைட். ஸோ ஸ்ட்ரக்சர்ல இது பகுதி 1 பார்ட் 1 சரி. ஸ்ட்ரக்சர்னு சொன்னா நாங்க பேப்பர்ல வீடியோ எடுத்து நாங்க ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்.
ஸோ அப்படியே நான் உங்களுக்கும் சொல்றேன் ரைட். பகுதி பி என்ன பேப்பர்ல விட்டு எழுதுறது தான். பார்ட் 1ல பகுதி ஏ பகுதி பி இருக்குது. பகுதி ஏ வந்து எத்தனை 2 மார்க்ஸுக்கு ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். மொத்தம் 25 கேள்விக்கு பாருங்க. பார்ட் 1ல 25 கேள்விக்கு 25 தர 2 50 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த போட்டியில் பாருங்க ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க இதெல்லாம் ஈஸியான கேள்வி. கொஞ்சம் வாட்சி பாஸ் பேப்பர் செய்யுங்க. சரியா செஞ்சு கஷ்டம்னா அந்த தியரியை போய் புக்ல பாருங்க, பார்த்து கிளியர் ஆகுங்க. அப்படி இப்போ ஒவ்வொரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. மிச்சம் யூஸ்ஃபுல்லா ஆகிக்கும் பாருங்க. சரியா பார்ட் 1 எல்லாம் ஒரே அடி செஞ்சு பாருங்களேன். அப்போ உங்களுக்கு வழங்க எந்த நாள் வரக்கூடிய கேள்விகள் எப்படி வருது. ஒரு பேப்பரை ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்னா பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாயிக்கும், தியரி எல்லாம் மறந்து. அப்போ தியரி எல்லாம் புக்ல போய் பார்த்து படிச்சு செஞ்சுட்டு வர வீட்டுல 2ஆம் பேப்பர் கொஞ்சம் ஈஸி ஆகிக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க படிச்சுப்பீங்க, படிச்சு ஞாபகப்படுத்திட்டீங்க தானே. அப்படி செஞ்சு பாருங்க, உங்களையும் உங்களுக்கு மாற்றம் விளங்கும். நான் சொல்றதால ஒன்று உங்களுக்கு விளாம போறேன், நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். சரியா ரைட். பார்ட் 1ல வந்து பகுதி பியும் சாய்ஸ் ஒன்றும் இல்லை. சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து எழுதுற ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாம் செய்யணும் இல்லை. 4 கேள்வி தான் வரும். இதுல முதலாம் கேள்வி பாத்தீங்கன்னா எப்பயுமே வார ஒரு கேள்வி தான் பின்ன கேள்வி. இது லேசான கேள்வி, நிறைய பேர் இதை பிள்ளை விடுவாங்க. ஏண்டா சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் இல்லை. இது ஈஸியான ஒரு கேள்வி, மிச்சம் ஈஸி. ரைட். நான் அதை உங்களுக்கு விளாம்படுத்துறேன். ரைட். 1 2 கேள்வி 2 வருஷம் பாஸ் பேப்பர் கேள்வி சரி விளாம்படுத்துறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும். சரியா ரைட். இதை நான் விளாம்படுத்தினா இன்னைக்கு எடுத்தது இந்த பின்ன கேள்வி உங்களுக்கு விளாம்படுத்துதான். என்ன ஈஸி எந்தனாலும் வர செக்ஷன் அது. சோ அதுல வந்து பின்ன கேள்வி இது எதனாலும் வருது. நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சுதானே பின்னம் இல்லையா? 12ஆம் ஆண்டுல பின்னம் இல்ல தானே? 10ல மட்டும்தானே? ஓ 10ல மட்டும்தான் பின்னங்கள் இருக்குது, 11ல இல்ல. அப்ப 10ஆம் ஆண்டு பின்னங்கள் ஒரு பாடம் இருக்குது. அந்த செக்ஷனை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டீங்கடா. அதுல இந்த மனித நாட்களை சம்மந்தப்படுத்தி இதுக்குள்ள வரும். நீங்க பார்த்தா வரும். சில நாள்ல மனித நாட்கள் இதுக்குள்ள வரும், சில நாள்ல மனித நாட்கள் இல்லாம பின்னங்கள் மட்டும் வரும். அந்த மனித நாட்கள் இருக்குது. அதுவும் பின்னவும் சேர்ந்த கேள்வியாக இது கூட வருது. பாஸ்ட் பேரை பார்த்தா விளங்கும். இல்லாட்டி பின்னம் மட்டும் 10ஆம் ஆண்டு நீங்க படிச்ச பின்னம் மட்டும்தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கேள்வியை கொஞ்சம் படிங்க. படிச்சு கேள்விகள் எல்லாம் செய்யுங்க. ஃபுல் 10 மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். அவ்வளோ லேசான செக்ஷன் அது. சரிதானே? அடுத்தது இந்த 2ஆம் கேள்வி பார்த்து இந்த பரப்பளவு வருது இல்லையா? பரப்பளவு சுற்றளவு எல்லாம் சம்மந்தப்படுத்தி ஒரு கேள்வி வாரதே தான். சரியா பாஸ் வேறு பார்த்தா அதுவும் விளங்கும் உங்களுக்கு. அதை அதுகளை ட்ரை பண்ணுங்க. பரப்பளவு சுற்றளவு ஆராய்ச்சிரையிட பரப்பளவுன்னா என்ன, ஆராய்ச்சிரையிட சுற்றளவு எப்படி காண்றது. ஸோ அதுகள் இப்படி வார கேள்விகள் தொடர்ச்சியா சில கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறி பின்னுக்கு வர கேள்விகள் கொஞ்சம் மாற்றம் மிகுது. சில நாள்ல ஒரு செக்ஷன்ஸ் வரும், இன்னொரு நாள் இந்த மரவரி படத்துக்கு பதில வேற ஒன்று வர அப்படி மிகுது. ஒரு பாஸ் பார்க்கட்டும் உங்களுக்கு விளங்கும். ஆனா இந்த முதலாம் கேள்வி பின்னம் எதனாலும் வரணும். இந்த பின்னம் எதனாலும் வருது. பின்னத்தை நீங்க நல்லா ட்ரை பண்ணி செஞ்சு வச்சீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு செஞ்சிடணும். இது வராம போகாது, கட்டாயம் வரும் பின்ன பாடம். பின்னமும் மனித நாட்களும் சேர்ந்து வரலாம், இல்லாட்டி பின்னம் மட்டும் வரையணும். சரியா? சோ அடுத்து இந்த சுற்றளவு பரப்பளவு ஆராய்ச்சிரை அதுகள் சம்மந்தப்படுத்துற அதுகள் கொஞ்சம் படிச்சுவீங்க. அது கட்டாயம் வாரதே தான். ஒரு பாட்டா வரும், இல்லாட்டி புல் கேள்வியாவே வரும். அது பார்த்திருப்பீங்க. சோ இப்ப நான் ஒரு சின்னத்திலே விளங்கிக்கும் பாருங்க. தொடர்ச்சியா வரக்கூடிய இந்த செக்ஷன்ஸை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கேள்விகள் கொஞ்சம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அதுல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். எம்சிக்யூலையும் இந்த 25 கேள்விலையும் எல்லாம் கஷ்டமும் இல்லை, எல்லாருக்கும் செய்யலும். செய்யக்கூடிய கேள்விகள் நிறைய ஆகிறீங்களா பாருங்க, உங்களுக்கே பார்த்தா விளங்கும். அப்ப அதுல 7மான கேள்விகளை செஞ்சேன் பாருங்க. போமசிஹான்றது இதெல்லாம் போமசிஹான்றது நீங்க 7ஆம் ஆண்டுல இருந்து படிக்கிறீங்க. எஸ் 6ல இல்லைன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. 7ஆம் ஆண்டுல இருந்தா இருக்குது. ஸோ இப்படி பாருங்க, சின்ன வகுப்புல இருந்து படிக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சரியா? இதெல்லாம் ஈஸியா செய்யல. பாருங்க நான் சொன்னேனே இப்படி வட்ட நாட்பாக்கள் இது நீங்க ஏன் படிக்க இல்லை. இது இப்படி உருவங்களை தந்து முக்கோணி வட்ட மேல சம்மந்தப்படுத்தி அந்த தேற்றங்கள் சரியா தெரிஞ்சு வச்சுங்கடா. தேற்றங்கள் நீக்குமே அப்படின்னா என்ன, முக்கோணின்னு சொன்னா ஈஸியா ஒரு தேற்றம் சொல்றேன்டா. முக்கோணி அகக்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை எவ்வளோ? இது அகக்கோணம். முக்கோணிக்கு 3 கோணம் மீக்குது, அந்த 3 உள்ளுக்கு இருக்கிற 3 கோணம் அகக்கோணங்கள். சோ முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை எவ்வளோ? 180 பாய். 180 பாய். குட். ஸோ ஈஸியான தேற்றம் இல்லையா? இது எத்தனாம் ஆண்டு நீங்க சின்ன வகுப்புல இருந்து படிக்கிற தேற்றம் உண்டு. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். முக்கோண கோணங்கள் உள்ளுக்கு இருக்கிற 3 கோணத்திலையும் கூட்டுத்தொகை வந்து 180 மாறாது. அது சரி. அப்படி அது ஒரு தேற்றம். தேற்றம் என்னன்னு இப்ப உங்களுக்கு வழங்க அப்படி. சோ அப்படி தேற்றங்கள் இரு வட்டத்தை சம்மந்தப்படுத்துற தேற்றங்கள் இரு, முக்கோணியை சம்மந்தப்படுத்துற தேற்றங்கள் இரு. அது அந்த தேற்றங்களோட தெளிவா தெரிஞ்சு சொன்னால் அதுல ஞாபகப்படுத்திங்க 10லையும் 11லையும் இது இப்படி அந்த பெருமானம் காண்ற கேள்வி ஈஸியாக அந்த தேற்றத்தை வச்சு இதையும் இதையும் கூட்டின இத்தனை வரணும் அந்த தேற்றங்களை ஞாபகப்படுத்தி
பெருமானங்களை போட்டு போட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு விடையே கண்டுடும். ஸோ இப்படி ஒரு கேள்வி கட்டாயம் வருது, ஒன்று ரெண்டு கேள்வி வருது பாருங்க. அப்படி இருக்குது ரைட், தொடர்ந்து வாருது. பாருங்க, பெருக்கல் விருத்தி கூட்டல் விருத்தியில சம்மந்தப்படுத்தி கேள்வி. பெருக்கல் விருத்தி நீங்க 12ஆம் ஆண்டுல படிப்பீங்க, இன்னும் படிக்காதாக படிப்பீங்க. கூட்டல் விருத்தி 10ல படிச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் சமன்பாடு இருக்கு இல்லையா? பெருக்கல் விருத்தியில ரெண்டே ரெண்டு சமன்பாடு தான் இருக்குது, கூட்டுத்தொகை நொண்டிக்குது, உறுப்புகள் காண்றதுக்குன்னு ஒரு சமன்பாடு இருக்குது, ரெண்டு சமன்பாடு மட்டும்தான். இந்த பாருங்க, தொடைகள் கேள்வி, இந்த நாலு ஒரு கேள்வி வரும். அது படங்களை தந்து கேள்வி கேட்க நிறந்திட செல்லலாம், இல்லாட்டி நிறந்திட்டி போட்டு அதை குறியீட்டு எழுத செல்லலாம், இல்லாட்டி இப்படி தந்து போட்டு இப்படி கேள்விகள் வரையிலும். 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு ரெண்டையும் வச்சு, மோஸ்ட்லி 10ஆம் ஆண்டு வச்ச மாதிரி தான் வரும். 3 வட்டம் எல்லாம் வர குறவு பார்ட் பண்ணுது. 10ஆம் ஆண்டு வச்ச மாதிரி தான் வரும். 3 வட்டம் வராண்டுல வரலாம் வரும். மோஸ்ட்லி 2 வட்டம் தான் பார்ட் பண்ணுக்கு வாரு. ஆனா நீங்க தொடைகள் சரியா படிச்சீங்கன்னா இந்த ஒரு கேள்வி சரியா செஞ்சிடணும். பார்ட் 1ல இந்த நாள் ஒரு கேள்வி வருது நாள். இந்த பாருங்க, இந்த நச்சு என்ன தேற்றமா இருக்கும், தேற்றங்கள் ஞாபகம் இருந்தா அதை வச்சு இதெல்லாம் கிளியர் பண்ணி இந்த வெக்ஸ்ட வருமானத்தை உங்களுக்கு அன்றையணும். தேற்றங்கள் கொஞ்சம் கிளியரா படிச்சுங்க, ஒவ்வொரு தேற்றத்தையும் விளங்கி படிங்க, சும்மா பாடமாக்க வேணும். முக்கோணி ஒன்றி நகக்கோணங்கள் எப்பயும் தேற்றம் எழுத வருமா? இல்ல, எழுத செல்லு வர ஒரு நாள் தேற்றத்தை எழுதுக வர இல்லை. தேற்றம் நீங்க விளங்கி படிக்கிற மட்டும்தான். உங்களுக்கு விளங்கின மொழி நடையில அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, விளங்கி வைங்க. இந்த மெட்ஸ்ல முக்கியம் என்ன? விளங்கி படிக்கிறது. நிறைய பேருக்கு ஏன் மெட்ஸ் கஷ்டம், ஏன் மெட்ஸ் கஷ்டம்னு சொன்னால் விளங்கி படிக்கிற இல்ல, சும்மா நோட்ஸாவே பாக்குற மற்ற பாடங்கள் மாதிரி. ரைட், அதான் நிறைய பேருக்கு மெட்ஸ் கஷ்டம். ஈஸியான பாடமே மெட்ஸ் தான். யார் அதை தெளிவா விளங்கி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அதுல. வாசிச்சோடனே இப்படி இப்படித்தான் செய்யணும் ஐடியா சும்மா வந்துடும். ஸோ அதுக்கு என்ன விளங்கணும், ஃபர்ஸ்ட் தியரியை விளங்கி படிக்கணும். உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்துற அளவுக்கு நீங்க அந்த தியரியில கிளியர் ஆயிக்கணும், டவுட்டே இருக்கப்படாது. அடுத்தது கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணணும், கூட கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணத்தான் எப்படி கேள்வி வருது, அதை எப்படி நீங்க அணுகுற, எப்படி எப்படி ஐடியா எடுக்கிறன்ற புதிய புதிய ஐடியா உங்களோட மூளைக்கு வரும். இப்போ நீங்களா சிந்திச்சு யோசிச்சு செய்யணும். மத்தாக்கள் விளங்கப்படுத்தி பார்த்து விட எழுதி கொள்வோம்னு ஒரு நாள் யோசிக்கப்படாது. டிஎஸ் மார் சார் மாதிரி யாரு விளம்பரப்படுத்தினாலும் விளம்பரப்படுத்த விட்டு நல்லா விளங்கும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். ரைட், நல்ல விளங்கும். விட பார்த்து எடுத்துட்டு தான் நோக்கம் வைப்பாங்க, விடையை பார்த்து பார்த்து கொப்பியை நினைப்பாங்க, அவங்க ஒரு கேள்வி எடுப்பாங்க, அந்த மாதிரி செய்ய இயலாது, அது பிரயோசனமா இல்லை. நல்ல ஞாபகம் வைங்க, விளங்கி படிங்க. நீங்க எழுத வேணாம்னு சரி, விடையை கட்டாயம் எழுதிங்க, பட் திரும்ப நீங்க வந்து வாச்சு அதை செஞ்சு பாருங்க, உங்களால செய்ய இயலுமா, என்னால அதை விளங்க இயலுமா, இதையே வந்துச்சு இதையே எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலுமா இருக்கணும். சரிதானே? மெட்ஸை விளங்கி படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பல கஷ்டம் ஒன்றும் வரப்போற இல்லை. பாடமாக்க வேணும், சரியா? பாடமாக்கி மெட்ல பாஸ் ஆக இயலாது. பாடம் சில செக்ஷன் பாடமாக்கித்தான் ஈக்கணும், பாடமே தேற்றங்கள் எல்லாம் பாடமா ஈக்கணும். அப்படின்னா என்ன, அது கேள்வி செய்ய அது வந்துடும், சும்மா இருந்துட்டு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? ஓகே, ரைட். இந்த பாருங்க, இந்த வட்டத்தை பெருமானம் காண்ற 2 கேள்வி மட்டும் வந்து 2023ஆம் கேள்வியில கண்ணைங்களா? ரைட், இது வந்து ஈஸியான கேள்வி இல்லையா? இது சின்ன பிள்ளை கொடுத்தாலும் செஞ்சிடும். நீங்க 5ஆம் ஆண்டு செய்யற மாதிரி ஒரு வட்டத்துல ஃபுல் பாகை 360 பாகைன்னு தெரிஞ்சேன்டா அதை வச்சே செஞ்சுட்டு போய்த்திடணும். ஸோ உங்களுக்கு இந்த பேப்பரை பார்த்தோன்னே ஒரு பாருங்க, மனித நாட்கள் ஒரு கேள்வி எம்சிக்யூல வருது பார்ட் 1ல. மனித நாட்கள் வராத பேப்பர் இல்லை. ரைட், அது கொஞ்சம் கிளியர் பண்ணிங்க, ஒன்றும் இல்லை இல்லை. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திக்கிறா பாஸ் பேப்பரை பத்தி. நான் கொஞ்சம் குயிக்கா பேசின மாதிரி இருந்துச்சோ தெரியாது, நான் உங்களுக்கு கொஞ்சம் படிச்சு தரணும் எனத்துக்காக தான் குயிக்கா செய்யணும். பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த கிளாஸ்ல ஓண்டா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு செல்லுவேன். ரைட், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செல்லுவேன், நீங்களும் கேட்கலும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னத்தால உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் இல்லையா, பிரயோசனம் பண்ணிக்கணும் வந்ததுக்கு. ஆனா கட்டாயம் என்ன படிச்சு தர இல்லையா, கட்டாயம் விளாம்படுத்துவேன் கேள்வி. ரைட், இது கேளு நான் இல்லையா, கேள்வி விளாம்படுத்தல இவ்வளவு நேரம் விளாம்படுத்தி நிறைய விஷயம் சொல்லி தந்துக்கிறேன் உங்களுக்கு. இதுல பேஸ் பண்ணி படிங்க. ரைட், படிக்கிற மெத்தட் தெரியணும், சும்மா படிக்கிறதா எல்லாரும் படிச்சு படிச்சதுக்கு ரிசல்ட்ஸ் வர இல்லையே அது. அவங்க சரியா படிக்கிறாங்க இல்ல, அதுதான் காரணம். ஸோ சரியான டைம் டேபிள் போட்டு எல்லாம் படிங்க, அதை நான் சொல்ல வரேன். ஸோ கேள்வி பார்க்கறதுக்கு முதல்ல என்ன சரி, நீங்க கேட்கறதுக்கு இப்போ இது வரைக்கும் விளாம்படுத்தினது என்ன சரி பிரயோசனம் இருந்துச்சு அவங்களுக்கு இது வரைக்கும் விளாம்படுத்தினதுக்குள்ள? குயிக்கா சொல்லுங்க பாபு. ஓ டீச்சர் விளங்கி. ஓ டீச்சர். ஓகே, குட். விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அப்ப இந்த இருந்து நல்லா படிப்பீங்க இன்ஷால்லா, நம்பிக்கை கொண்டீர். எல்லாரும் நல்ல ஃபிட்டோட தான் இருக்கிறீங்க, உங்களோட பேச்சிலே விளங்குது. ரைட், சந்தோஷம். ரைட், படிங்க. நீங்களும் நல்லா படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து எல்லாரும் சந்தோஷம் தானே இல்லையா? ரைட், ஓகே. அப்ப நான் கேள்வி போவோம். நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் பேப்பர் எடுக்கல நான் உங்களுக்கு. ரைட், நான் எடுக்கிறேன் 2000
ஆஹ், 21. ரைட். என்ன பேப்பர் செய்வோம்? 2022 செய்வோமா? ரைட். ஏதாவது சரி, நான் எல்லாம் செய்வேன். ரைட். ஒவ்வொரு பாஸ் பேப்பரை நாங்க செய்யற நேரம் செஞ்சுட்டு வருவோம். ஓகே, எல்லா டைம் இந்த பாஸ் பேப்பர் இருக்குதா? ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பேப்பர் கையில இருக்குதா எல்லார்ட்டையும்? யார்கிட்ட இருக்குது? ஈக்கிறார்கள் கொஞ்சம் சொல்லுங்க. இங்கிலீஷா? ரைட். ஓகே, இப்ப கேள்வி விளங்குது தானே? ரைட். இல்லாதாக்கள் பிரச்சனை இல்லை. இல்ல பாருங்க கேள்வி. ரைட். இது வந்து 2020. எஸ். சாரி, 2022. ரைட் ரைட். நான் 2022 ஜாப் பண்ணிக்கிறேன். 2022ஆம் ஆண்டு பாருங்க. 2022 அகாடமிக் இயர் பேப்பர். ரைட். ஓகே. இதுல பாருங்க, இந்த பார்ட் 1 நோமலை பார்த்துட்டு போங்க. நான் சின்ன மாதிரி பாருங்க, மனித நாட்கள் கேள்வி ஒன்று வந்திக்குது. பின்னங்களை தொடர்படுத்தி கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ பிரித்தலோ கொண்டு வரத்தான் போறோம் உங்களுக்கு. அப்படி ஒரு கேள்வி. இந்த பாருங்க, தேட்டங்கள் வச்சு 2 கேள்வி இது பாருங்க. ஒன்று முக்கோணி தேட்டங்களை வச்சு செய்யலாம். இது வட்ட தேட்டம் நீங்க படிப்பீங்க 12ஆம் ஆண்டுல. வட்ட நாட்பாக்கள், வட்டத்தை தொடர்படுத்தி தேட்டங்கள் கொஞ்சம் படிப்பீங்க. அதுல ஞாபகம் வச்சீங்க. சரியா? இல்ல ஞாபகம் வைக்கத்தான் வேணும். ஆனா ஞாபகப்படுத்தி வச்ச மட்டும் இல்ல, கேள்வி செய்யணும். சரியா? கேள்வி செஞ்சா உங்களால அந்த 2 கேள்வி நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். இது ஈஸி. தேட்டங்களை வச்சு செய்யறது இது கஷ்டம் ஒண்ணும் இல்லை. பார்த்த படங்கள் சேகல பார்த்த பயமாயிக்கும். ஆனா ஒன்றுமே இல்லை அதுல. தேட்டங்கள் எல்லாம் சரியா தெரிஞ்சா அதை அப்ளை பண்ணி பண்ணி உங்களுக்கு பெருமானத்தை கண்டுகொள்ளணும். அப்ப நீங்க இந்த செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அதுகளை செஞ்சு தொகுத்து எடுத்துக்கொள்ளுங்க. ரைட்டா? அப்ப உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமா இருக்கும். தேட்டங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு ஷோர்ட்டா உங்களுக்கு விளங்குற மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி வச்சீங்க ஒரு கொப்பியில். அப்ப குயிக்க பார்த்து கேள்விகள் கிட்ட வச்சு இந்த புக்ல ஒவ்வொரு இடத்துல ஓண்டிக்குது. நான் ஒரு தேற்றம் வரும், அது சம்பந்தமா தியரி நிறைய விளாம்படுத்தி கேள்வி வரும், திரும்ப தான் அடுத்த தேற்றம் வரும். அப்போ அப்படி பிரிச்சு பிரிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் ஒரு ஒரு தாளுக்கு எடுங்க எழுதி. அதுக்கு அப்படியே புக்ல இருக்கிற மாதிரி பார்த்து எழுத வேணாம். உங்களுக்கு எப்படி விளங்குமோ ஷோர்ட்டா, ஷார்ட் நோட்ஸ் இருக்கு தெரியும் தானே எல்லாருக்கும் இல்லையா? அதுல இருக்கிற மாதிரி கட்டு எழுதி வச்சுங்கன்னா அதே ஒரு 5 6 7 8 பக்கத்துக்கு அப்புறம் படிக்க நினைப்பு வராது. அப்படி இல்லாம உங்களுக்கு விளங்குற மாதிரி ஷோர்ட்டா உங்களுக்கு மட்டும் விளங்கினா போதும். மத்தாக்கள் விளங்குற மாதிரி தேவையில்லை. பிழையா எழுத வேணாம். அதுக்கா சரியா நீங்க உங்களுக்கு வழங்கின மாதிரி ஷோர்ட்டா தேட்டங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப குயிக்கா உங்களுக்கு இந்த கேள்விகள் வரும்போது அந்த தேட்டங்களை பார்த்து பார்த்து ஒரு ஐடியா எடுத்து எடுத்து குயிக்கா இந்த கேள்வி செய்யணும். பாருங்க 2 கேள்வி வருது பார்ட் 1. சரியா? ரைட். அடுத்து இந்த பாருங்க, இதுவும் நாங்க பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் இயர் பேப்பர்ல. இந்த ஒரு வட்டத்தை தொடர்படுத்தி பாகையை தொடர்படுத்தி ஒரு கேள்வி வருது. அது இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் தொடர்ச்சியா வருது. அப்ப அங்க பாஸ் பேப்பர் செய்யறதால நீங்க கேள்வி உங்களுக்கு வரப்போற கேள்வி மாதிரி பேட்டர்ன் உள்ள கேள்விகள் தான் செய்யப்பட்டிருக்கு கூட உங்களுக்கு. அது விளங்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாஸ் செய்யற முக்கியத்துவம் இப்போ உங்களுக்கு விளங்கும். ஏன்னா இந்த கேள்வி உனக்கு விளங்க இல்லைண்டா அதை போய் புக்ல தேடுவீங்க, படிப்பீங்க, எப்படி சரி செஞ்சு முடிப்பீங்க. அப்ப இது கொஞ்சம் விளங்கிடும். அப்ப பாருங்க, அடுத்த வருஷம் கேள்வி ஈஸியா அவங்களும் செய்யலும். அப்புறம் இப்ப இதெல்லாம் பாருங்க, 2023ஆம் ஆண்டு வந்த கேள்வி தான். இப்படி ஒரு வட்டம் வந்துச்சா? இதே கேள்வி இல்லை, பட் இதே ஐடியா தான். கேள்வி வித்தியாசம் அவ்வளவு. நான் எல்லா கேள்வியும் காட்டல, பட்டுங்க பாருங்க. மடக்கை சுட்டியை தந்துட்டு மடக்கையோட எடுத்து கேட்குறாங்க. இன்னொரு நேரத்துக்கு மடக்கையை தந்துட்டு அதை சுட்டியோட எடுத்து கேட்பாங்க. அப்படி மாத்தி மாத்தி கேட்குறாங்க. சும்மா பாருங்க, தேற்றத்தை பயன்படுத்தி பருவம் காண்றது. இதுக்கெல்லாம் தேற்றம் தெரியும். வட்டத்துண்டங்கள் நீகிரு. ஸோ இப்போ நீங்க படிக்காதனால இது தெரியாம இருக்கும். வட்டங்க சம்மந்தம் பத்தி படிச்சிக்க மாட்டீங்க. அடுத்தது இந்த இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு 2023லயும். இந்த நீங்க படிச்ச பரப்பளவு கனவளவு ஒன்று படிச்சுக்கிறீங்களே, இந்த வலைபரப்போட பரப்பளவு, இந்த மேற்பரப்பளவு எல்லாம் படிச்சுக்கிறீங்களே, இந்த திண்ம உருவ உருக்கள். ஸோ அதுகளை தொடர்படுத்திட்டு ஷோர்ட்டா சின்ன ஒரு கேள்வி மாதிரி வரும்.
இப்ப பாருங்க தொடைகள் கேள்வியை பாருங்க. லாஸ்ட் இயர் 2023 படம் தராம சும்மா கேள்வி வந்துருந்துச்சு. பட் இதுல வட்டங்களை தந்து போட்டு கேள்வி கேட்கறாங்க. 2 வட்டம் ஈக்கிறீங்க. அதை வச்சு ஒரு கேள்வி ஈஸி. நிலற்ற தருவாங்க. வட்டம் வந்தா அவங்க நிலற்ற சொல்லுவாங்க. அவங்க சொல்லி போட்டுட்டு அதை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நிலற்றணும். நிலற்றி தருவாங்க. அதுக்குரிய குறியீட்டை எப்படி நீங்க எழுதணும். அதுதான் முக்கியம். சரியா? ரைட். சும்மா இந்த கேள்வியை பார்ப்போம் நாங்க. இந்த கேள்வியை மட்டும் ஈஸியான ஒரு கேள்வி. 10ஆம் ஆண்டு தொடை. குயிக்க செய்யறீங்களா இந்த கேள்வியை? ஆன்சர் சொல்லுங்க. அப்ப செஞ்சேனே பாப்போம். ரைட். எல்லாருக்கும் 10ஆம் ஆண்டு தொடை டவுட் நீங்க தானே. ஸோ இதை கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க. எல்லாரும் செய்யுங்க. இதை பார்த்து கேள்வியை வாச்சு கேள்வியை செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு உங்களோட விடைகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க பாப்போம் குயிக்கா. இந்த பிரைவேட் நம்பருக்கு நம்பர் எல்லாருக்கும் தெரியும் தானே. தெரியாட்டு சொல்லுங்க. நான் இதில் எழுதி விட்றேன். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். குரூப்ல இருக்கிறாக்கள் குரூப்ல இருக்கிற அட்மின் நம்பர் அதுதான். மற்ற எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ரைட். இந்த கேள்வி செய்யலாம் தான் நினைக்கிறீங்களா எல்லாரும்? ஓ டீச்சர். ரைட். இந்த கேள்வியை வாசி விட எழுதி குயிக்கா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. செய்யுங்க. குயிக்கா செய்யுங்க. ரைட். ஈஸியான ஒரு கேள்வி ஒன்று ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி நான் விளாம்படுத்துறேன். பட் நீங்க ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதான் முக்கியம். கேள்விக்கு விட எழுதுங்க. எழுதிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு. சரியா? அனுப்பிட்டேன்னு சொல்லுங்க. என்ன சரி செய்யுங்க. பிரச்சனை இல்லை. படிச்சது தானே. சரியா எழுதணும் இல்ல. சரியா எழுதணும் இல்ல. பிழையாண்டும் இல்ல. நீங்க ட்ரை பண்ணினதை கட்டாயம் நினைவு அனுப்பணும். அதுதான் முக்கியம். ரைட். யாரும் எழுத அனுப்பாமிக்குவானு கட்டாயம் எல்லாரும் அனுப்புங்க. அனுப்புங்க. நான் பாக்குறேன். சரியா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு விளங்கும் உங்களுக்கு எந்த அளவு தொடைகள் விளங்கிக்குது. நிறைய பேர் கஷ்டம் பண்ணுங்க. அதான் செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதை அனுப்புங்க. பிரச்சனை இல்லை. குயிக்கா அனுப்புங்க. ஓகே. வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து ஆஹ், என் நம்பரை எழுதுறேன். இந்த ஸ்கிரீன்ல எழுதுறேன் பாருங்க. ரைட். இந்த எழுதிக்கிறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. எழுதிக்கிறேன் பாருங்க. இந்த நம்பருக்கு எனக்கு அனுப்பி வைங்க. ஓகே. ஷரஃபா அனுப்பிக்குது. மத்த 2 பேரும் அனுப்புங்க குயிக்கா.
அனுப்பி ரைட் ஓகே, ரெண்டாவது ஆள் இருக்கு, ஆக்கில அனுப்புங்க. பிரச்சனை இல்லை, பிள்ளையான பிரச்சனை இல்லை, நீங்க செஞ்சுட்டு அனுப்புங்க. ரைட்டா? டீச்சர் எனக்கு இந்த கணக்கு சரியா தெரியாது டீச்சர், நீங்க விளங்கப்படுத்தணும். ஓகே ரைட், அப்ப நான் பார்ப்போம். சரியா? ரைட். இப்படி ஒரு கேள்வி உனக்கு வரத்தானே போகுது எக்ஸாமுக்கு. ஸோ அப்போ தொடைகளை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இது வந்து நான் பேசிக்கா ஒவ்வொருத்தர் ஒரு பேட்டர்ன்ல செய்வேங்க. நிறைய வழி இருக்குது இதுக்கு. ஆனா நான் ஏதோ ஒரு மெத்தடை நான் விளாம்படுத்தினேன். நம்பர் போட்டு செய்யறது மீக்குது. சரியா? நிறம் தீட்டிட்டு அதில் வெட்டி படுறது மீக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு ஓண்டி ஈஸி. நம்பர் போட்டு செய்வாங்க ஒவ்வொருத்தர். சரிதானே? ஸோ நான் நம்பர் போட்டு விளாம்படுத்தினேன், அது ஈஸி. நிறம் தீட்ட போனா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் போட்டால் பிழை ஆகாது பெருசா. ஸோ சும்மா நோமலை பார்த்துங்க. ரைட்? தொடைகள் படிக்கும்போது நான் பார்ப்பேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். இப்போ விளங்கும் பாருங்க. முதலாவது பாருங்க, எத்தனை பிரதேசம் மீக்குது இதுக்குள்ள? ஒன்று. இந்த ஒரு வட்டம் உண்டு, தனித்தனியா பாருங்க. இது ஒரு வட்டம், அப்படித்தானே? நீங்க மத்தோட கொள்கை கொண்டு ஜாயிண்ட் ஆகி கொண்டு பார்க்கணும். சும்மா நோமலை பாருங்க, இந்த ஒரு வட்டம் மீக்குது. அப்ப இதுக்குள்ள ஒரு பிரதேசம், இதுக்கு ஒரு நம்பரை போடுங்க. ஒன்னா நம்பர் சும்மா போடுற ஒரு நம்பர். இந்த இன்னொரு வட்டம் மீக்கிறது தானே, பெரிய ஒரு வட்டம். ரைட்? இதுக்குள்ள இது ஒரு பிரதேசம் தானே, அதுக்கு ஒரு 2ஆம் நம்பரை போடுறேன். இது ஒரு துண்டு, இது ஒரு பகுதி, வெளியே ஒரு பகுதி உண்டு, அதுக்கு 3ஆம் நம்பர் போடுறேன். இந்த அகிலத்தோடன்னு சொல்லுவேங்க இல்லையா? ஸோ இந்த பெட்டி செவ்வகம். ரைட்? ஸோ இந்த 3 பிரதேசம் தான் இப்படிக்குள்ளே இருக்குது. இந்த சின்ன ஒரு வட்டம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு நீள் வட்டம், 2வது வெளியே ஒரு பகுதி இருக்குது, 3ஆம் நம்பர். ரைட்டா? இப்ப நான் அழிக்கிறேன், நான் கீர்ணத்தை நம்பர் மட்டும் அப்படியே கட்டும். இப்போ உங்களுக்கு விளங்கிக்கு, நான் நம்பர் போட்டு விளங்கிட்டா? ஓகேயா? இதுக்குள்ள 3 பிரதேசம். ஓகே, அதுக்கு நான் நம்பர் போட்டிக்கிறேன். சரியா? ரைட். இப்போ முதலாவது இதை பாருங்க. முதலாவது என்ன கட்டிக்குது? இந்த குறியீட்டை விடுங்க. ஈன வரும் ஒன்று இடைவெட்டு வரும், இது ஒன்றிப்பு. இதுக்கு நான் சொல்ற இடைவெட்டுண்டு, இதுக்கு சொல்ற ஒன்றிப்பு உண்டு. நீங்க 10ஆம் படிச்சிருப்பீங்க, இடைவெட்டு ஒன்றிப்பு. இடைவெட்டுன்னு சொன்னா பொதுன்னு சொல்லலாம். ஒன்றிப்பு உண்டா எல்லாம். ரைட்? அதை குறியிட்ட விடுங்க. விட்டுட்டு இந்த இருக்கிற மத்த அது முன்னுக்கும் பின்னுக்குள்ளத்தை மட்டும் எழுதுவோம். முன்னுக்கு என்னைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ போடுங்க. ரைட்? ஏ போட்டுட்டு இப்ப ஏ வட்டத்துக்குள்ள என்ன எழுதுங்க நம்பர். இதான் ஏ வட்டம். எது ஏன்னு குறிச்சு காட்டுகிறேன்? இந்த நீள் வட்டத்தை. இந்த நீள் வட்டம் தான் ஏ. ரைட்? இப்ப நீங்க அது உள்ளுக்கு இருக்கிற மத்த வட்டத்தை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஏன்ற வட்டத்திட ரவுனுக்கு உள் பகுதிக்குள்ள என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஏண்டா ஏன்ற வட்டத்திட உள்ளுக்கு வர எல்லாமே ஏக்கு சொந்தம் இல்லையா? இந்த ஏன்ற நீள் வட்டம் இது. சோ அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஏக்கும் சொந்தம் தான். என்னோட வட்டத்துக்குள்ள ஏட வட்டத்துக்குள்ள தான் இந்த பி இருக்கிறாரு. சோ அப்ப ஏன்ற வட்டத்துக்கு இந்த சொல் வட்டத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற யார் நேரம் நம்பர் இருக்கிற இந்த 1, 2 மட்டும்தான் இது. வேற ஒருத்தர் ஏக்குள்ள இல்ல. அது விளையிட்டா எல்லாருக்கும். அப்ப ஏக்கு வந்து 1, 2 அது போட்ட விளையிச்சா? ஆக்கில் என்ன மாதிரி விளையிச்சா? ஓ டீச்சர் விளங்கிச்சு. ரைட். அப்ப இது வந்து ஏ. அப்ப ஏன்ற வட்டத்துக்குள்ள இருக்கிறது 1, 2 மட்டும்தான், வேற ஒன்றும் இல்ல. அவ்வளவுதான். நீங்க மத்த வட்டம் முடிக்கிறது யோசிக்க தேவையில்லை. இந்த ஏன்ற வட்டத்தை ஃபுல்லா பாருங்க, அது உள்ளுக்கு என்ன இருக்கிறதோ எழுதுங்க. அவ்வளவுதான். உள்ளுக்கு வெளியே இல்லை, உள்ளுக்கு.